ட்ரான்ஸ்போஸ் பண்ணி சொல்லலாமா? ரொம்ப ஈஸி தானே. Ah, A trans is equal to ஆ 1 minus cot x ம் cot x 1. வா ஏ இன்வெர்ஸ் மதிப்பு சொல்லலாமா? If A is equal to 1 the ஆ ஓகே ஓகே 1 பை என்ன கிடைக்கும்? 1 1 by காட் ஸ்கொயர் 1 ப்ளஸ் காட் 1 சீக்கன் minus ஸ்கொயர்மா 1 plus cot square x சீக்கன் secant ஸ்கொயர் square x. 1 Okay. ப்ளஸ் காட் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர். ஆ Sir, 1 plus cot square replaces secant square. ஓ சரி கொசிக்கன் ஸ்கொயர் அது. ஓகே தேங்க்யூ. அப்போ கொசிக்கன் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. Okay. கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ் கரெக்டாமா? Sir. தேங்க்யூ. கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ். அப்போ இது என்ன ஆகும்? இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணணும் அப்படி தானே? Sir. ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணணும் இது சைன் மாற்றணும். அப்போ என்னாச்சு? 1 1 1 minus cot x 1. ப்ளஸ் காட் எக்ஸ் கரெக்டாமா? Sir. இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க? ரெண்டையும் மல்டிபிள் பண்ண சொல்லிட்டாங்க. அப்போ என்னாச்சு? ஏ டேஷ் இன்ட்டு ஏ இன்வெர்ஸ். அப்போ என்னாச்சு? 1 பை கொசிக்கன் ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் வந்து அதெல்லாம் வெளியே எடுத்துட்டீங்க. இப்போ என்னாச்சு? இவங்க ரெண்டுக்கும் மல்டிபிள் பண்ணுங்க. 1 மைனஸ் காட் எக்ஸ் Cot x 1 இங்கே வரும்போது என்னாச்சு? 1 மைனஸ் காட் எக்ஸ் ஓகே. ஏ இன்வெர்ஸ் மாற்றி சொல்லியோ? ஓகே ஏ டேஷ் ஓகே ஓகே காட் எக்ஸ் ஏ டேஷ் தானே? அப்போ காட் எக்ஸ் sir. 1 கரெக்டாமா? Correcting sir. இந்த டேர்மும் மல்டிப்ளை பண்ணுறோம். 1 பை கொசிக்கன் ஸ்கொயர் வந்து வெளியே எடுத்துக்கிறோம் கரெக்டாமா? அப்போ Correcting sir. 1 பை கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ் சொல்கிறாங்க ஆட் பண்ண இது ஈவன் Uh, ஈவனும் வராது சொல்லுங்க. 1 ம் 1 minus cot square x 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அடுத்தது minus cot x minus cot x. So minus 2 cot ஓகே எழுதிக்கலாம். ம் அதுக்கு கீழே வர cot x ம் plus cot x ப்ளஸ் காட் எக்ஸ் minus cot square x plus 1. மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 1 தான். Sir. ஓகே டேக்கன். அப்போ என்னது? தட் இஸ் ஈக்குவல் டு 1 பை கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ். இது எல்லாமே ஏன்னா சைன் காஸ்ட் தான் கேட்டுக்கிறேன். அப்போ சைன் காஸ்ட் மாற்றிடலாமா? Sir. 1 minus cos x by sin x. அப்போ ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஸ்கொயர் ஆஃப் த 2x ஸ்கொயர் தானே? சைன் Sir. காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை சைன் ஸ்கொயர். Sin square x இங்கே என்னாச்சு? minus 2 2 cos x by சாரி காஸ் எக்ஸ் தானே? காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ் கரெக்டாக? sin x. Sir. அதே மாதிரி இங்கே ப்ளஸ் 2 2 cos by சைன் எக்ஸ். இங்கே என்னாச்சு? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் cot square பை cos square x divided by sin square x. கரெக்டாக? Sir. நம்மளுக்கு என்ன ப்ரூஃப் வேணும்? இதுதான் ப்ரூஃப் வேணும். மேபி வந்துருந்தது சிம்பிள் பண்ணுறது. அப்போ 1 பை கொசிக்கன் ஸ்கொயர் வந்து சைன் ஸ்கொயர் எக்ஸ்னு எழுதிக்கலாம். சைன் ஸ்கொயர் எக்ஸு எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்குது? சைன் ஸ்கொயர் எக்ஸ் Sin square x minus cos square x divided by sin square x. இது அப்படியே மைனஸ் 2 காஸ் எக்ஸ் பை 2 tan டேன் cos x ஆட்டலாம் மாற்றலாம் அப்படியே இருக்கு. 2 காஸ் எக்ஸ் பை cos x by சைன் sin எக்ஸ். x. இது எகைன் என்னாகும்? சைன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை சைன் ஸ்கொயர் எக்ஸ் கரெக்டாமா? Sir. இப்போ சைன் ஸ்கொயர் எக்ஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணி என்னாச்சு அப்படின்னா சைன் ஸ்கொயர்னா இது கட்டாயிரும் இது கட்டாயிரும் மேலே இது ஒரு சைன் எக்ஸ் வரும் இங்கே ஒரு சைன் எக்ஸ் வரும். அப்போ என்ன ஒரு மாற்றலாமா? அப்போ என்னாச்சு? சைன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 2 சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ். ஏன்னா ஒரு சைன் எக்ஸ் கட் ஆயிரும். அதேமாதிரி இங்கேயும் ஒரு சைன் எக்ஸ் கட் ஆயிரும். 2 காஸ் எக்ஸா 2 சைன் எக்ஸ் எழுதலாம். 2 சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ். இது எகைன் சைன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் கரெக்டாமா? Sir. அப்போ ஆல்ரெடி உனக்கு தெரியும் இதில் என்ன ஃபார்மா தெரியும். இவனை வந்து சைன் 2x வச்சுக்கலாம்.
இவன் வந்து மைனஸ் ஆஃப் போட்டீங்கன்னா இவனை வந்து காஸ் 2x ஆயிடும், இவனும் மைனஸ் ஆஃப் போட்டீங்கன்னா காஸ் 2x ஆயிடும். அப்போ என்ன எழுதணும்? ஆமாம் சார். மைனஸ் காஸ் 2x மைனஸ் சைன் 2x சைன் 2x மைனஸ் காஸ் 2x. அவ்வளோதான். ஸோ Therefore, LHS is equal to RH. அவ்வளோ சரி. மூணு மைனஸ் Okay, sir. மூணு மைனஸ் வந்துச்சு வந்து இந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ராப்ளம் இப்போ தான் கேட்டுக்கிறாங்க. இது அந்த 1 மைனஸ் tan θ அதுதான் கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த மாற்றி இந்த டைப்பில் கேட்டுருக்காங்க. Okay, sir. 5 மார்க் கொஸ்டின்